Hey guys, welcome and welcome back to my channel. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்ரோ ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய ஹைப்ரோ வந்து ஆல்ரெடி நான் த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரோ வந்து அவ்வளோவா ஹேர் க்ரோத் இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி வந்து என்னோடய ஹைப்ரோ ஃபில் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ஹைப்ரோ வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும், என் ஃபேஸ்க்கும் நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஏசிலேருந்து ஒரு பவுடர் பேலட் ஹைப்ரோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரெட் கலர் மாதிரி ஒரு ஷேட் அண்ட் ப்ரௌன் அண்ட் பிளாக். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெட் வந்து நம்மளோட ஸ்கின் டோனுக்கு வந்து தேவைப்படாத ஒரு கலர். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ரௌன் இல்லை பிளாக் இந்த 2 கலர் மட்டும்தான் நம்ம எப்போவுமே வந்து ஹைப்ரோ ஃபில்லிங்க்கு எடுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரௌன் வந்து நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லியே வேர் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு நேச்சுரல் லுக் வேணும், ஹைப்ரோ வந்து நான் ட்ரா பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாகவே வந்து ஹேர் க்ரோத் கிடையாது, என்னை விட உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டைரக்ட்லி டு பிளாக் கலர். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பிளாக் கலர் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரோட நடுவில் மட்டும்தான் வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் எண்ட் ஆஃப் த ஹைப்ரோலையும் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்காது. ஸோ அந்த 2 பார்ட்லேயும் மட்டும் என்ன பண்ணுறேன்னா நேச்சுரலாக இருக்கிறதுக்காக நான் வந்து அந்த ப்ரௌன் கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்லேருந்து ஒரு லைன் வந்து டேரெக்டாக பேக் வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம வந்து பவுடர் ஃபில்லிங் தான் பண்ணுறதுனால அந்த லைனை தாண்டி மேலே போனாலும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹைப்ரோ ப்ரஷ். ஃப்ரண்ட்டில் வந்து ஹைப்ரோ ப்ரஷ் இருக்கும், பின்னாடி வந்து ஸ்பூலி இருக்கும். ஸோ ஸ்பூலியை வச்சு நான் வந்து ஹேரை வந்து நான் வந்து வாரி விடும்போது ஸோ ஹேர் க்ரோத் வந்து எந்த சைடு வளர்ந்துருக்கோ அந்த சைடு தான் அது மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கோம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம ஹைப்ரோ வந்து எந்த லைனில் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த லைன் மேலே தான் நான் வந்து ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பவுடர் இருந்தால நான் வந்து என்னோடய லைன் வந்து மிஸ் ஆனாலும் நான் பின்னாடி ஸ்பூலி வச்சு நான் வாரும்போது அது ஒரு கலர் வந்து கம்மியாயிடும். அண்டு தப்பாக ஏதாவது லைன் ஃபில் பண்ணாலும் ஸ்பூலி வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஸ்பூலி வச்சு நான் கோம் பண்ணிக்கிட்டே என்னோடய ஹைப்ரோ வந்து எந்த சைடு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஹைப்ரோவில் பார்த்திங்கன்னா பவுடர் ஃபில்லிங் இல்லை, நிறைய க்ரீம் இருக்குது, ஐப்ரோ பென்சில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நான் வந்து பவுடர் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி வேருக்கு இந்த மாதிரி பவுடர் ஃபில்லிங் பண்ணும்போது அது ரொம்ப நேச்சுரலாக தெரியும்னால நான் பவுடர் போட்டிருக்கேன். என்னோடய ஹைப்ரோ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹைப்ரோ பவுடர் வச்சு நான் ஃபில் பண்ண மாதிரியே இருக்காது, ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.